வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பிக்ஸார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எடிட் எ ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்துட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல்ஸ் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன் பிளாக்காக. ஸோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஆட் இமேஜ் என்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு நான் எந்த அளவுக்கு கரெக்டாக அந்த ஃப்ரேம் எந்த அளவுக்கு இருக்கோ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாக்ஸாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு கரெக்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. எப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். அதில் ஸ்டேச்சுரேஷன் வந்து ஃபுல்லாக -100 கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே டிக் ஐகானை கொடுத்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்ட் ஆப்ஷன் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு உங்கள் ஃபோட்டோஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ அந்த கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாக்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஃப்ரேமில் வந்துட்டு கரெக்டாக அந்த பாக்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கிற பாக்ஸ் அளவுக்கு உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்து எடிட் பண்ண முடியும். இப்போ உங்களோட ஃபோட்டோ வந்து ஹார்ட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கிராப் ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணுங்கள். கீழே அதில் ரொட்டேட்டுன்னு இருக்கும், அதில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அது ஆப்போசிட்டாக கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நம்ம ஹார்ட்டில் ஃபேஸ் இருந்தால் அதை இப்போ எரேஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா எரேஸ் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இந்த எரேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ப்ரஷோட சைஸை கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஆட்னஸ்ன்னு இருக்கும், அதை வந்து ஒரு 50ல் வச்சுட்டு இப்போ ஃபோட்டோவை ஜூம் பண்ணி கரெக்டாக ஹார்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அதை எல்லாமே இந்த மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். ஸோ நல்லா ஜூம் பண்ணி இந்த மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த நெக்ஸ்ட்டு கலர்ஃபுல்லாக செட் பண்ண போகிறோம் இதில். ஸோ அதனால் கரெக்டாக அந்த ஹார்ட்டுக்குள்ளே இருக்கிறத மட்டும் எரேஸ் பண்ணுங்கள், வெளியே இருக்கிறத எரேஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு தான் நல்லா ஜூம் பண்ணி எரேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக எரேஸ் பண்ண வரும். வேணும் அப்படின்னா ப்ரஷோட சைஸ் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டக்குன்னு நீங்கள் எரேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா 2 ஹார்ட்டில் இருக்கிற அந்த நம்ம இமேஜஸுமே நான் வந்து எரேஸ் பண்ணிட்டேன், எக்ஸ்ட்ரா இருந்ததை. ஸோ நீங்களும் கரெக்டாக இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க ஹார்ட்டுக்குள்ளே இருந்ததை மட்டும். இப்போது டிக் ஐகானை கொடுத்துருங்க. டிக் ஐகானை கொடுத்துட்டு கீழே ஆட் இமேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கலர்ஃபுல்லாக இமேஜ் அந்த ஹார்ட்டுக்குள்ளே செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒன் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கீழே கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸ்கொயர் ஷேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஃபேஸ் அளவுக்கு மட்டும் நீங்கள் இதில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ இந்த ஃபோட்டோ வந்துட்டு அந்த பேக்ரவுண்டில் இருக்க ஃபோட்டோவை எதுவும் பண்ணிடாதீங்க. ஸோ கீழே இருக்க அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ஹார்ட் ஷேப்பில் அந்த ஹார்ட் ஷேப் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஹார்ட் ஷேப் அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்ட் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக வந்துட்டு ஃபேஸ் வந்துட்டு அந்த ஹார்ட்டுக்குள்ளே ஷோ ஆகிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா எரேஸ் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஹார்ட்டுக்குள்ளே நம்ம வந்து முன்ன எரேஸ் பண்ணோம். இப்போ வந்துட்டு ஃபோட்டோ வந்து ஹார்ட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ வந்து ஹார்ட்டுக்கு வெளியே இருக்கிற அந்த பிளேசஸ் எல்லாமே எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக ஹார்ட்டுக்கு வெளியே இருக்கிறத எரேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்க ஃபோட்டோஸ் நமக்கு லுக்காக இருக்கும். ஸோ உங்களோட ஹார்ட்டை சுற்றி அந்த பார்டர் மாதிரி எல்லாமே தெரியும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக வந்து ஜூம் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி எரேஸ் பண்ணுங்க. நான் எப்படி எரேஸ் பண்ணுறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கரெக்டாக வந்து ஹார்ட்டுக்கு வெளியே இருக்கிற இமேஜஸை வந்து இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. அந்த பேலன்ஸ் ஒரு ஹார்ட் இருக்கும், அந்த இமேஜ்லேயுமே இதே மாதிரி தான். நீங்கள் எந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு ஹார்ட்டுக்கு வெளியே இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு அந்த கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து 2 ஹார்ட் இமேஜுக்குள்ளேயுமே வந்து ஃபோட்டோஸை செட் பண்ணிவிட்டு அதுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிறதெல்லாம் எரேஸ் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு மேலே டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா மேலே அந்த ஆரோ மார்க் மாதிரி ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் நம்ம இன்னும் வந்து சில சேஞ்சஸை வந்து பண்ண போகிறோம். ஸ்னாப்சீட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ளஸ் ஐக்கான மேலே கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள்.
கீழே டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். மேலே டியூன் இமேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேச்சுரேஷன் இருக்கும். உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு ஸ்டேச்சுரேஷன் வேணுமோ அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அது கீழே ஒவ்வொரு செட்டிங்ஸுமே அதே மாதிரி தான் உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது, ஒவ்வொரு ஃபோட்டோஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துக்கோங்க. எகைன் கீழே டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் போர்ட்ரைட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் ஐகான் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் 5 எஃபெக்ட் இருக்கும் கீழேயே. இதில் உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ ஃபேஸுக்கு அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இல்லை எதுவும் வேணாம்னா நன்னில் கொடுத்துட்டு அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் ஸ்மூத்துன்னு வரும். அதை வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ் வேணுமோ அதை அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போது டிக் ஐகானை கொடுத்துருங்க. எகைன் கீழே டூல்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு டீட்டெயில்னு இருக்கும், அதை வந்துட்டு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாருக்காவது இந்த எடிட்டிங் பண்ணி தரணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.